தலைவர் பிரபாகரன் என்று முழங்கு சங்கே முழங்கு. அவர் பொங்கி எழுந்தார், பொடி பொடியாகி உடைந்தது பார் கைவிலங்கு. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலினிது நான் முழக்கந்திரு. தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகும், அதாவது விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் அமைதிப்படுத்தப்பட்ட பிறகும் விடுதலை புலிகளை நெஞ்சில் கொண்டாடுபவர்கள் அதிகமாகி கொண்டு வருகிறார்கள். தமிழ் கூறும் நல்லுலகில், தமிழ்நாட்டில் தான் இன்னும் கூட. அப்போ கண்மணி இதில் இருங்க, கண்மணி அதில் இருங்க. அப்போ ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பல காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான சில காரணங்களை இப்போ நான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி என்று சொல்லுவானுங்கள், தெரிந்தானே, சொல்லுவினம். அப்போ அங்கே கலைஞர்கிட்ட பணிபுரிந்த, தமிழ் துறையில் பணிபுரிந்த ஐயா இறைக்குருவனார், திருக்குறள் மணி ஐயா இறைக்குருவனார், பைந்தமிழ் பாசறை, நம்முடைய பாவலருவினுடைய மருமகன், அவர் சொல்லுவார்னு சொல்லி சொன்னால், தலைவர் பிரபாகரன் இன் புகழ் செய்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு எங்கேயோ போயிட்டுது. என்னென்னு சொல்லி சொன்னால் ரெண்டு விஷயம். ஒன்று தமிழுக்கு, இது தனியாக தமிழுக்கு மட்டும், மக்கட்பேர் அகராதி 46,000 தமிழ் பேர் கொண்ட அகராதியை தமிழீழ விடுதலை புலிகளின் நீதி நிர்வாக அமைப்பு செய்திருந்தது. அதே மாதிரி நடைமுறை தமிழ் அகராதி ஒன்றையும் செய்திருந்தவன். இது தமிழ் மொழிக்கு தமிழீழ விடுதலை புலிகள் செய்த ஒரு பெரிய விஷயம். அதை யாருமே ஒரு தமிழ்நாடு அரசு ஒன்றை வச்சிருந்தவர் கூடி ஒன்றை செய்ய முடியாத ஒரு வேலையை காட்டுக்குள்ளே இருந்து தமிழறிஞர்கள் எல்லாம் கூடி தலைவரனுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் தமிழ் பேர், இப்போ நீங்கள் ஒரு தமிழ் பிள்ளை, ஒரு பேர் உங்களுக்கு பிள்ளை பிறந்துட்டு ஒரு ஆளுக்கு தமிழ் பேர் வைக்கணும், எங்கே தேடணும்? அந்த விடுதலை புலிகளின் மக்கட்பேர் அகராதியில் அந்த 46,000 பேரில் எடுத்து ஒரு பேர் வைக்கலாம். இதே மாதிரி இந்த பைபிளில் வர சொற்களை ஆதாம், வாலாடாம், ஜோனாதி, இது அதை வைக்கணும். அதே மாதிரி இதில் இஸ்லாத்தில் குர்ஆனில் வர அந்த பேர்கள் ஆசீஸ், நமீர், அகமட், முகமட், அது இதெல்லாம் வைக்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் இது சைவத்திலேயும் இல்லை. அதாவது சைவமும் தமிழும் 2 கண்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாக்களும் இருக்கிறார். ஆனால் விடுதலை புலிகள் மேலே ஹெலிகாப்டர் போகுது, அதான் சத்தம் கேட்குது. அன்றைக்கு விடுதலை புலிகள் தூய தமிழ் மொழியை முன்னிறுத்தி தங்க தமிழும் தமிழீழ மண்ணும் எங்கள் இருவழிகள் என்று சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் தொகுத்தது தான் இது. தமிழ் தூய்மையாக இருக்கணும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் மட்டும் சொல்ல இல்லை, உலகத்தில் இருக்கிற பல்லாயிரம், அதாவது இப்போ ஒரு 12 நிமிஷம் ஒரு காணொளி போட்டிருக்கிறார். ஒரு பில்லியனையர், அமெரிக்காவினுடைய பில்லியனையர் ராஜரத்னம் ஐயா, அவர் போட்டிருக்கிறார். இந்த நம்முடைய தமிழ் மொழிக்கு, ஈழத்தமிழ், சிறப்பாக ஒரு ஈழத்தமிழினத்துக்கு உலகத்தில் எழுந்து நிற்கிற ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குது என்று சொல்லி எங்கே யாழ்ப்பாணத்திலேயே பேசியிருக்கிறார், தெரிந்தானே. அந்த மண்ணில் நின்று நான் கூடி அப்படி பேசுவேன்னா தெரியாது, ஏன்னா எனக்கு மொழி வெறி இருக்குது, அந்த ஆள் பேசியிருக்குது. அவர் அது மட்டும் இல்லை, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நான் அடுத்த நிலைக்கு பொருளாதாரத்தை மேற்கொண்டு பேசியிருக்கிறார். யார்? அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையில் ஒரு பெரிய பிரச்சனையில் செய்து நல்லா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுப்பட்டு சமநட்ட நீதி என்று சொல்லி புத்தகம் எழுதியிருக்கிறார். அன்னிவின் ஜஸ்டிஸ் என்று சொல்லி ஐயா ராஜரத்னம் அவர் பேசியிருக்கிறார், தெரிந்தானே. அப்போ இந்த மொழிக்கு, தமிழுக்கு நீ செய்யும் தொண்டு நின் பகை மீது பாய்ச்சிய குண்டு என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். அப்போ அந்த வகையில் விடுதலை புலிகள் செய்ததை யாரும் இனியும் மேவ முடியாது, அந்த அளவுக்கு செய்துட்டு போயிருக்கணும். ஆகையால் அன்பு தமிழ் உறவுகளை, உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்ததுன்னு சொல்லி சொன்னால் வெக்கம் தூக்கம் இல்லாமல் இந்த பிராமணன்கிட்ட போகாதீங்க, சரியோ? அவனுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் எங்களோட தாத்தா பொண்ணு திரையர் சொல்லுவார், முழுசு வளத்துக்கு உதவாத பிராமணன் உண்டு, அவனுக்கு தமிழும் தெரியாது. சுக்குலாம் பிரதனன் சதிவண்ணன் சதுப்பியன் சாந்தி, இதில் எங்கேயாவது தமிழ் இருக்கா? இது செத்த மொழியாம், சமஸ்கிருதம் தான் இந்த இதில் இருக்குது. ஆகையால்
தமிழ் மொழி அறிஞர்கிட்ட போங்கும். அது கூடி போக தேவையில்லை என்று சொல்லி விடுதலை புலிகள் செய்து வச்சிருக்கணும். 46,000 பேர் கொண்ட தமிழ் மக்கட்பேர் அகராதி அந்த புத்தகத்தில் பார்த்து நீங்கள் பேர் வச்சிங்கன்னா தூய தமிழாக இருக்குது. தெரிந்தானே? வாழ்தறிந்து நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனே அஞ்சோம்.